அது ஒரு அழகான சின்ன ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற சின்ன வீட்டுல ஆறுமுகம் அப்படிங்கிறவன் பொண்டாட்டி சீதா கூட வாழ்ந்துட்டு இருந்தான். ஆறுமுகம் ஏழையாவே இருந்தாலும் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, அது சமையல். சமையல்ல அவனை மிஞ்சிற திறமைசாலி அந்த ஊர்ல யாருமே இருக்கல. அன்னைக்கு காலையில பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தங்க ஆறுமுக வீட்டுக்கு வந்தாங்க. ஆறுமுகம், 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியலப்பா. அதனால எதுவுமே சமைக்க முடியல. ஏதாவது இருந்தா. என்னம்மா இது? இது கேட்கறதுக்கு எதுக்கு இந்த தயக்கம்? வா உக்காரு, சாப்பாடு சமைச்சு போட சொல்கிறேன், சாப்பிட்டு போ. சீதா, காந்தம்மா வந்திருக்காங்க, குடிக்க கொஞ்சம் மோர் கொண்டு வா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இந்த ஊர்ல வேற யாருக்குமே இல்லப்பா. உனக்கு எப்பவும் எந்த குறையும் வரக்கூடாது. கடவுள் உன்னை எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கணும். பாட்டி, என் வீட்டுக்காரர் சமைச்சதை சாப்பிட்டவங்க மறுபடியும் மறுபடியும் வருவாங்க. சமையல்ல அவரு ரொம்பவே பிரபலம்தான். ஆமாமா, பணம் இல்லைனாலும் எல்லாருடைய பசியார சாப்பாடு போட்டு அனுப்புறான் பாரு. அதை விட புண்ணியம் வேற எதுவும் இல்ல. அப்படி பாட்டி அவனை வாழ்த்திட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் மேகமூட்டமா இருந்து ஊருக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சரியா அந்த நேரத்துல ஆறுமுகத்தோட தூரத்து உறவான மாமா, அவருடைய மனைவி, அவருடைய புள்ள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்திருந்தாரு. வாசல்ல நின்னுக்கிட்டு சத்தமா கத்துனாரு. என்ன ஊரோ இது? சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டலு கூட இல்லை, தங்குறதுக்கு நல்ல இடம் கூட இல்லை, வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஒரு ராத்திரி இவன் வீட்டில் தான் தங்கி ஆகணும். டேய் ஆறுமுகம், வீட்டில் இருக்கியாடா? அட, என்னம்மாம்மா திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. சீதா, இவங்களுக்கு தலை தோட்ட துண்டு கொண்டு வா. இதுதான் உன் வீடா? மண் செவுரு, ஓடு போட்டிருக்க. நாங்கள் பட்டணத்தில் 3 மாடி வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ மழையில் மாட்டிக்கிட்டோன்னு தான் வந்தோம். இல்லைன்னா இந்த குடிசைக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? ஹஹ, வீடு சின்னது தான் மாமா, ஆனால் மனசு பெருசு. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். உக்காருங்க. உக்காருங்கண்ணா. எங்கே திரை இல்லையா? ஏன் ஒரு நாற்காலி இல்லையா? எங்கள் வீட்டில் யாராவது வந்தால் உக்காரத்துக்கு சோஃபா இருக்குது, காற்றுக்கு ஃபேன் இருக்குது. இந்த வீட்டில் காற்று கூட இல்லாமல் இப்படி தான் இருக்கீங்களோ? மாமா, இங்கே இருக்கிற பாய் தான் எங்களுக்கு பஞ்சு மெத்தை. ஜன்னல் வழியாக வீசுகிற காற்று தான் எங்களுக்கு சுகமான காற்று. மனசு அமைதியாக இருந்தால் எல்லா இடமே நமக்கு சொர்க்கம்தான். வாங்க, வந்து உக்காருங்க. வந்து பாயில உக்காந்த கமலா வீடு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அந்த வீட்ல இருக்கிற பொருட்களை பாத்துக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டா. சீச்சி, இதெல்லாம் ஒரு வீடா? உக்காரதுக்கு ஒரு நாற்காலி கூட இல்ல. பாய போட்டு மண் தரையில உட்கார வச்சிருக்காங்க. ஏங்க, இவங்க உங்க சொந்தக்காரங்கன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. நம்ம கௌரவம் போயிடும். உண்மைதான் கமலா, ஆனால் நம்மளுக்கு வேற வழி இல்லையே. அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, தங்கிட்டு காலையில் மழை விட்டதும் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாங்க, இந்த ஆறுமுகம் ஏதோ சமையல்காரனாமே. இவன் வீட்லலாம் வந்து தங்கியிருக்கோம் பாருங்க. நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. இங்கே பாருடா சுரேஷு, கஷ்டப்பட்டு உழைக்கலனா நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டியா இருக்கும். ஆறுமுகத்தை பாத்தியா? அவன் சமையல்காரன். என்ன சமையல் செஞ்சு என்ன புண்ணியம்? பணம் வர மாட்டேங்குதுல்ல. அப்பா, மாமா நம்மள நல்லபடியாக மரியாதையாக வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்காரு. அவரை மட்டமாக பேசுறது தப்பு இல்லையா? இந்த உலகத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியலடா. இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம எப்பவுமே மட்டம் தட்டி தான் வைக்கணும். கொஞ்சம் பாசமாக பேசிட்டா நம்ம தலை மேலே ஏறி உக்காந்துருவாங்க. மாமா, சமைக்கிறது அப்படின்றது ஒரு கலை. பசியில் இருக்கிறவனுக்கு சமைச்சு போடுறதோட சுகம் வேறு எதில் இருக்குது? நம்ம எவ்வளோ சமைச்சாலும் நம்ம சாப்பிட போகிறது வயிறு நிறையிற வரைக்கும் தானே. அன்போட ருசியாக சாப்பாடு சமைச்சு போடுறவனே நீங்கள் எப்படி மட்டம் தட்டலாம்? ஓஹோ, சமையல்காரனுக்கு பேச்சுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்ல. பார்க்கலாம் உன் பவுசு எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ராத்திரிக்கு நாங்க இங்க தானே தங்க போறோம். எங்களுக்கு பலவிதமான சாப்பாடு வேணும். அத சமைச்சு கொடுக்க முடியுமா? அம்மா, இது ஏழையோட வீடு. நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இருக்கிறத வச்சு நீங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சுவையான சாப்பாடை செஞ்சு கொடுக்குறேன். அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் எழுந்திருச்சு சமையலறையில பொண்டாட்டி சீதா கிட்ட போனா. என்னங்க, வீட்ல அரிசியை தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த திமிரு பிடிச்ச சொந்தக்காரங்க வேற வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது.
நான் போய் அவங்கள நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தையை கேட்டுட்டு வந்துடவா? வேண்டாம் சீதா, பொறுமையா இரு. வீட்டுக்கு வந்திருக்கவங்க நம்ம சொந்தக்காரங்க, பசியோட இருக்காங்க. அவங்கள நல்லபடியாக சாப்பிட வச்சு அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. கோவத்தை விட்டுட்டு என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசி. அது எப்படிங்க முடியும்? அவங்க நம்மளையும் நம்ம வீட்டையும் எவ்வளவு மட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க தான் பெரிய பணக்காரங்களா? சமையல்காரனா அவ்வளவு கேவலமா போச்சா? உண்மைதான் சீதா, ஆனால் யோசிச்சு பாரு. அவங்க வார்த்தையால் நம்மள கஷ்டப்படுத்துகிறாங்க, நாமளும் வார்த்தையால் அவங்கள கஷ்டப்படுத்தினா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க பண்ண கெட்டதுக்கு நாம் நல்லது பண்ணியே பதில் கொடுக்கலாம். நான் காலையில் ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்தேனே மீன், அது இன்னும் அப்படியே தானே இருக்குது. அதில் மீன் குழம்பு செஞ்சு கொடுக்குறேன். இந்த குளிரில் சுட சுட சோறும் மீன் குழம்பு செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. மீன் குழம்பா? ஆனா நம்ம வீட்டுல மசாலா பொருள் எதுவுமே இல்லையே. அவங்கெல்லாம் பட்டணத்தை சேர்ந்தவங்க. நம்ம கிராமத்துல சமைக்கிற மீன் குழம்பு அவங்க சாப்பிடுவாங்களா? மசாலா இல்லைன்னா என்ன இப்போ? சமைக்கிற நம்ம மனசுக்குள்ள பாசம் இருக்குல்ல. எவ்வளோதான் மசாலா பொருள் இருந்தாலும் பாசத்தோடு சமைக்கிற சாப்பாட்டில் தான் சுவை அதிகமாக இருக்கும். வீட்டில் புளி, வெங்காய, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் இருக்குல்ல. இது 4 இருந்தாலே போதும், மீன் குழம்பு செஞ்சிடலாம். சரிங்க, நீங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு யாரா இருந்தாலும் உங்க பக்கம் வந்துதான் ஆகணும். நீங்க ஆரம்பிங்க, நானும் இருக்கேன். ஆறுமுகம் மீனை கழுவி கொண்டு வந்து வச்சு அடுப்பு பத்த வச்சு குண்டான வச்சு அதுல தக்காளி, வெங்காயம், மிளகாத்தூள், புளி கரைச்சலை எல்லாத்தையும் ஊத்தி மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சான். அடுப்புல குழம்பு கொதிக்கும் போது வாசம் நல்லாவே வந்துச்சு. ஏங்க, இவ்வளவு கம்மி மசாலாவை போட்டு இவ்வளவு நல்லா எப்படி சமைக்கிறீங்க? நான் சமைச்சாலும் இவ்வளவு நல்ல வாசம் வராதே. இதில் ரகசியம் என்ன தெரியுமா சீதா? சமையலில் அவசரம் இருக்கக்கூடாது. தீ மிதமாக தான் இருக்கணும். மீன் துண்டு உடஞ்சி போகாமல் மசாலா உள்ளே இறங்குற வரைக்கும் பொறுமையாக கொதிக்க வைக்கணும். அப்போ தான் சுவை கூடுதலாக வரும். எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும், சரியா? ஹம் நீங்க சமையலை பத்தி சொல்றீங்களோ வாழ்க்கைய பத்தி சொல்றீங்களோன்னு தான் எனக்கு புரியல. ரெண்டுமே ஒன்று தான் சீதா. நிதானம், பொறுமை, அன்பு இதெல்லாம் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும், மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன் குழம்போட வாசம் வீடு முழுக்க பரவுச்சு. வெளியில உட்காந்துருந்த அவங்க 3 பேரோட மூக்குக்கும் அந்த வாசம் போச்சு. என்ன வாசம் இது? பட்டணத்தில் பெரிய பெரிய ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ஒரு வாசனை வந்ததில்லை. ஏதோ சமைக்கிறான் போல. உண்மைதாங்க, இந்த வாசத்துக்கு என் பசி 2 மடங்கு ஆயிடுச்சு. ஆனா வெளியில சொல்லக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிடும். நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆனால் அம்மா, வாசம் நல்லா வருதுன்னா சாப்பாடும் நல்லா சுவையாக தான் இருக்கும். எப்போ கொடுப்பாங்களோ என்னமோ. அவசரப்படாதடா. அவசரப்பட்டா நாம் அதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சாப்பாடு நல்லா இருந்தாலும் போனால் போகுது, பசிக்காக தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்ணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆறுமுகம் வாழை இலையில சுட சுட சாப்பாடும் அவன் செஞ்ச அந்த மீன் குழம்பு கொண்டு வந்து பரிமாறினான். மாமா, அம்மா, சுரேஷ், வாங்க உட்காருங்க. ஏழை வீட்டு சாப்பாடு, எதனா குறை இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்க்கலாம் உன் சமையல் எப்படி இருக்குன்னு. பட்டணத்தில் பெரிய பெரிய இடத்துல சாப்பிட்டவன், இன்னைக்கு வேற வழி இல்லாமல் பசிக்காகவும் வீட்டில் சாப்பிட போகிறேன். அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா சாப்பிட சாப்பிட அதிசயம் என்னன்னா அவங்களால நிப்பாட்டவே முடியல. எடுத்து எடுத்து இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது இவ்வளோ சுவையாக இருக்கு இந்த குழம்பு. பட்டணத்தில் எவ்வளோ பெரிய ஹோட்டலெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ சுவையான மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லையே. ஏன் ஆறுமுகம், இது நீயா சமைச்ச? பெருசாக எந்த பொருள் போட்டு சமைச்ச மாதிரி இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. ஆறுமுகம், எனக்கு குழம்பு இன்னும் வேணும். 2 மீன் துண்டையும் போடு. ரொம்ப நல்லா இருக்கு. எங்க பட்டணத்துல பெரிய பெரிய கடைங்க இருக்கு. எந்த கடைக்கு போனாலும் இவ்வளவு சுவையான மீன் குழம்பு கிடைக்காது. அப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்கப்பா. குழம்பு உண்மையிலேயே நல்லா இருக்கு. நம்ம வீட்டில் சமையல்காரங்க சமைச்சு கொடுக்குற குழம்பு நல்லாவே இருக்காது. எவ்வளோ குழம்பு வேணுமோ ஊற்றிக்கிட்டு சாப்பிடுங்க. உள்ளே இன்னும் குழம்பு இருக்கு, சாப்பாடு இருக்கு. அவசரப்படாமல் வயிறு நிறையிற வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. ஆறுமுகம், நான் உண்மையை சொல்கிறேன். பட்டணத்தில் ஒருவேளை சாப்பாடுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுவோம். விதவிதமான மசாலா பொருட்கள் போடுவோம். எவ்வளோ பெரிய பெரிய சமையல்காரங்க சமைப்பாங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு சுவை அதில் இருந்ததே இல்லை. இந்த சாப்பாடு சாப்பிட்டு என் வயிறு மட்டும் நிறையல, என்னோட மனசும் அப்படியே நிறைஞ்சு போச்சு.
சமைக்கிறவன் கையில் இல்லை மாமா, அது அவன் மனசில் இருக்கு. சமைக்கிறதுக்கு எந்த பொருள் போடுறோம் போடல அப்படின்றது முக்கியம் இல்லை. வரவங்க நல்லபடியாக சாப்பிட்ணுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோட எவன் சமைக்கிறானோ அவன் சமையலில் நிச்சயமாக என்றைக்குமே சுவை அதிகமாக தான் இருக்கும். ஏன் மாமா, சமையல்லையும் பாசத்தை காட்ட முடியுமா? ம், ஆமாம் சுரேஷு. நம்ம அம்மா சமையல் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அது ஏன்னு சொல்லு. அம்மா நமக்காக சமைக்கும் போது பாசத்தோடு சமைப்பாங்க. அதனால தான் அம்மாவோட சமையல் அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போய் கைய கழுவிட்டு வந்தாங்க. ஆறுமுகம், உன் வீட்டுக்கு வந்தப்போ உன்னை ஏதேதோ நாங்க பேசிட்டோம். ஆனா உண்மையிலே நாங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உன் வீட்டுல கிடைச்ச மாதிரி சாப்பாடு வேற எங்கேயும் கிடைக்காது. அவங்க சாப்பிட்டு முடிக்கும் போது வெளியில மழை இன்னும் அதிகமாச்சு. இடிமின்னல் சத்தத்தோட கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. வெளிய போக முடியாம அந்த குடும்பம் அன்னைக்கு ராத்திரி ஆறுமுகத்துடைய வீட்டுல தங்க வேண்டியதா போச்சு. அடுப்புக்கு பக்கத்துல கதகதப்பா எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆறுமுகம், எனக்கு ஒரு சந்தேகம். கையில் இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு இன்னும் ஏழையாக இந்த கிராமத்தில் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்க? பட்டணத்துக்கு போனால் கை நிறைய பணம் சம்பாதிக்கலாமே. மாமா, எங்கள் அப்பாவும் என்ன மாதிரி திறமையான சமையல்காரர் தான். அவர்கிட்ட இருந்து தான் நான் சமையலை கற்றுக்கிட்டேன். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாக்கு வாங்கிக்கிட்டாரு. சாப்பாடு சாப்பிட்டா வயிறு மட்டும் நிறையக்கூடாது, மனசும் நிறையணும். உன்கிட்ட யார் பசின்னு வந்தாலும் அவங்க ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் இன்னும் இந்த ஊரில் இருக்கேன். இங்கே நிறைய ஏழைங்க இருக்காங்க. என் வீட்டு வாசலுக்கு பசின்னு வரவங்களுக்கு நான் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன். அப்படின்னா உனக்கு பணம் சம்பாதிக்கிறதுல ஆசை இல்லையா? அம்மா, பணம் முக்கியம்தான், ஆனால் பணமே வாழ்க்கை இல்லைல்ல. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், வயிறார ஒருத்தன் சாப்பிட்டு மனசார பாராட்டினா அதை எடுத்து வைக்க நம்ம கஜானா பத்தாதான். அப்படிப்பட்ட கஜானா என்கிட்ட இருக்கு. மாமா, நீங்கள் நிறைய நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்குறீங்க. பணம் தான் உலகம்னு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுக்குறது வித்தியாசமாக இருக்கு. சுரேஷ், வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணத்தை விட அன்பு பாசம் இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களோட பசியை தீர்க்கிறதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அந்த வாழ்க்கை பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆறுமுகம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. பணம் இருக்கு அப்படின்ற திமிரு என் கண்ணை மறைச்சிருச்சு. அதான் திறமைக்காரனே இருக்கிற உன்னை நான் மட்டமாக நினச்சிட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், உண்மையிலேயே பெரிய மனுஷன் நீ மட்டும்தான். அப்படி அன்னைக்கு அந்த குடும்பம் ஆறுமுகத்துடைய நல்ல மனசையும் அவன் திறமையையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில மழை குறைஞ்சது. உடனே அவங்க 3 பேரும் ஊருக்கு கிளம்புறதுக்காக வெளியில வந்தாங்க. வந்தவங்க ஆறுமுகத்தை பார்த்து, ஆறுமுகம், என்னை மன்னிச்சிடு. வந்ததுலேருந்து உன்னோட வேலையை, உன்னை, உன் வீட்டை, உன் திறமையை நான் ரொம்ப மட்டமாக பேசியிருக்கேன். ஆனால் நீ செய்கிற வேலை வேலை இல்லை, அது ஒரு தியாகம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. உனக்கு ரொம்ப நல்ல மனசு. ஐயோ மாமா, நீங்கள் பெரியவர், என்கிட்டலாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? நான் ஒன்றும் பெருசாக பண்ணலை. பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன், அவ்வளோதான். ஆறுமுகம், உன் வீட்டை பார்த்ததும் நான் முகத்தை திருப்பிக்கிட்டேன். உங்களை சொந்தக்காரங்கன்னு சொல்லவே வெக்கப்பட்டேன். ஆனா உண்மையே சொல்லணும்னா உன் தகுதிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பணம் தான் முக்கியம்னு நினைச்ச எனக்கு இன்னைக்கு நீங்க நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. ஆறுமுகம், நீ தப்பாக எடுத்துக்கலனா, பட்டணத்தில் எனக்கும் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. அங்கே திறமையான சமையல்காரங்க இருக்காங்க. ஆனால் உன் அளவுக்கு அங்கே யாரும் திறமையே இல்லை. நீ தப்பாக எடுத்துக்கலனா என் கடைக்கு வந்து வேலை பார்க்குறியா? உனக்கு நல்லா சம்பளமும் கொடுக்குறேன். உன் திறமை இந்த கிராமத்திலே அழிஞ்சு போக வேண்டாம். மாமா, நீங்கள் கூப்பிட்டது எனக்கு சந்தோஷம். ஆனால் எனக்கு படிப்பறிவு இல்லை. பட்டணத்தை பற்றி எனக்கு தெரியாதே. அங்கே நான் எப்படி வாழ முடியும்? ஊரில் இருக்கிற பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்க முடியும். ஆனால் உன் கையில் இருக்கே ஒரு திறமை, அவ்வளோ சுலபமாக யாராலையும் கற்றுக்க முடியாது. நேற்று ஒரு நாள் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை எந்த குருவும் எனக்கு கற்றுக் கொடுக்கலையே. ஆமா ஆறுமுகம், எங்க பேச்ச கேளு. எங்க கூட பட்டணத்துக்கு வா. நீ சந்தோஷமா வாழலாம். உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கூட இருக்கும்போது எங்களுக்கு கூட சில நல்ல குணங்கள் எல்லாம் வரும் இல்லையா? சீதா, நீ என்ன சொல்கிற? உங்க திறமைக்கு ஏத்த மதிப்பு கிடைக்க போகுதுன்னா அதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க போலான்னு சொன்னா நானும் வருவேங்க. சரிங்க மாமா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு கௌரவத்தை கொடுக்குறீங்க. அதனால் நான் உங்கள் கூட வரேன்.
ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் பசின்னு என் வீட்டு வாசலில் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வயிறார சாப்பாடு போடுவேன். அதை நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது. தடுக்க மாட்டேன் ஆறுமுகம். அந்த நல்ல குணம் இருக்கிறதுனால தான் நான் உன்னை வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி ஒருத்தர் என் கூட இருக்கும்போதும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி அடுத்த நாள் மழை குறைஞ்சிருக்கும் போது ஆறுமுகம் சீதா 2 பேருமே ரொம்பவும் கௌரவத்தோட சிட்டிக்கு கிளம்புனாங்க. அங்க கடையில முக்கியமான சமையல்காரனா மாறி அவனுடைய கைப்பக்கத்துல வந்தவங்க எல்லாருக்குமே அவன் சுவையா சமைச்சு போட்டு எல்லார்கிட்டய பாராட்டையும் வாங்கினா அந்த கடைக்கு அவனால லாபமும் வந்துச்சு. இந்த கதை நமக்கு சொல்லி கொடுக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு முன்னாடி இருக்கிற பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்கள மட்டமா நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற திறமை நம்ம கிட்ட இல்லாம இருக்கும். எல்லாருக்குமே தனித்துவமான திறமை இருக்கு. பணம் மட்டும்தான் வாழ்க்கையில முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு திறமை தான் முக்கியம் அப்படின்னு இந்த கதையில ஆறுமுகம் பாடத்தை கத்து கொடுத்திருப்பான். கதைய பாத்தீங்கல்ல? இந்த கதையில உங்களுக்கு எந்த பகுதி பிடிச்சிருந்துச்சு? திமிரு பிடிச்ச உறவுக்காரங்க முன்னாடி சுவையான மீன் குழம்பு செஞ்சு போட்டு அவங்க மனச மாத்தின ஆறுமுகத்தோட திறமையா இல்ல அவனுடைய நல்ல குணமா? எதுவா இருந்தாலும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி. ஒரு நாள் ராத்திரி நேரம் ஆத்து தண்ணி பொங்கி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. கிராமத்தோட எல்லையில இருக்கிற மீனவன் ரங்கையாவோட வீட்டுல சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய பொண்டாட்டி ரங்கம்மா பானையில மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் வெளியில இருந்து ரங்கையா வீட்டுக்குள்ள வந்து வீட்டோட கதவை சாத்தினா. என்னங்க, எவ்வளவு நேரங்க? வலைய வெளியில வச்சிட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சொல்லுங்க? இப்படி இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆத்துல தண்ணியும் ரொம்பவும் வேகமா அதிகமாகி பொங்கி ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உசுர பணியமா வச்சு நீங்க போய் மீன் பிடிச்சேதான் ஆகணுமா? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் போகாம போச்சுன்னா என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? வேற வழி இல்ல ரங்கம்மா. இடி மின்னலுக்கு பயந்தா எப்படி? காலையிலேயே அந்த சுப்பையா நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிப்பானே, பழைய பாக்கி 200 ரூபாய் இருக்கு. அதை உடனே கொடுத்தாகணும். நாளைக்கு காலையில அவன் வரும்போது பணத்தை கொடுக்கல அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருளுங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதனால தான் தைரியமா நான் ஆத்துக்கு போய் வலைய வீசினேன். கடவுளுக்கு என் மேல கருணை வந்திருக்கு போல. இங்க பாரு, கூடையில நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. அட, என்னங்க இது? இந்த மீன் சாதாரணமா தெரியலையே. இது பாக்குறதுக்கு ஏன் வெள்ளி மாதிரி ஜொலிக்குது? இதோட 2 கண்ணும் பாக்குறதுக்கு வைர மாதிரி இருக்கு. இந்த இருட்டுல அந்த 2 கண்ணும் எப்படி ஜொலிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. இது வரைக்குமே இவ்வளவு வித்தியாசமான மீனை நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை பேய் மீனா என்ன? ஆமா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. வலையில மாட்டினதே இந்த ஒரு மீன் தான். ஆனா நான் வலைய இழுக்க படாத பாடுபட்டேன். காலையில பட்டணத்துக்கு போய் ஜமீன்தார்கிட்ட இந்த மீனை கொடுத்தா எப்படியும் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துடும். 1000 ரூபாவா? உண்மையாவா? 1000 ரூபாய் இருந்தா அந்த சுப்பையாவோட கடனை தீர்த்திடலாம். எனக்கு 2 பட்டு புடவை வாங்கலாம். ஒழுகிக்கிட்டு இருக்கிற நம்ம வீட்டோட கூரையை கூட சரி பண்ணிடலாம். ஆனா எனக்கு இப்பவே இந்த மீனை கழுவி வெட்டி குழம்பு செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு இந்த மீன். இத பட்டணத்துக்கு எதுக்கு கொண்டு போய் விக்கணும்? நாமளே வெட்டி குழம்பு வச்சிடலாமே. பைத்தியக்காரி, 1000 ரூபாய் விலை போற மீனை குழம்பு வைக்கணுமா? எப்பவும் உனக்கு சாப்பிட்றது தானா? முதல்ல அடுப்புல கொதிக்கிற அந்த மீன் குழம்ப எனக்கு ஊத்து. காலையில இருந்து சாப்பிடாம வயிறெல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஆமா, இஞ்சி பூண்டு உப்பு புளி எல்லாம் சரியா போட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் சமையல பத்தி உங்களுக்கு தெரியாதா? பழைய புளிய எடுத்து கரைச்சி அதுல மிளகாத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். மிளகு சீரக தனியா எல்லாத்தையும் தட்டி போட்டிருக்கேன். வெட்டின மீன் துண்டு அந்த குழம்புல கொதிக்கும் போது அது நல்ல மணமணன்னு மணக்குது. மீன் துண்டும் நல்லா மெத்து மெத்துன்னு வெந்து ரொம்பவும் சுவையா இருக்கும். அப்பதான் அந்த பயங்கரமான மழையில யாரோ வீட்டோட கதவை தட்டுன சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஏங்க, இந்த மழையில யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. எனக்கு என்னமோ யோசனையா இருக்கு. ஒருவேளை அந்த சுப்பையோட ஆட்கள் இப்பவே பணத்தை கேட்டு வந்திருப்பாங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. பைத்தியம் மாதிரி பேசாத. சுப்பையாவோட ஆளுங்க இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு எதுக்காக வர போறாங்க? யாராவது இந்த கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இரு பாக்கறேன். வேண்டாங்க, என் பேச்ச கேளுங்க. காலம் சரியில்லை. இந்த நேரத்துல யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவன் திருடனா கூட இருக்கலாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற எதையாவது திருடிட்டு போறதுக்கு திட்டம் போட்டு கூட வந்திருக்கலாம்.
தயவு செஞ்சு போய் கதவு மட்டும் திறந்துடாதீங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. யாரங்க? அப்படின்னு சொல்லி ரங்கையா போய் கதவை திறந்தான். ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். இந்த வயசானவனுக்கு கொஞ்சம் வீட்டில் இடம் கொடுங்க ஐயா. காலையிலிருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த மழையில் நனைஞ்சி நனைஞ்சி என் உடம்பெல்லாம் விரைச்சி போச்சு. தயவு செஞ்சு கொஞ்சம் தங்க இடம் கொடுங்க ஐயா. விட்டா மயக்கம் போட்டு விழுந்துடுவேன் போல இருக்கு. ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் எழுந்து போயிடுவேங்க ஐயா. வேணாங்க, ராத்திரி நேரத்துல யாரை வேணும்னாலும் வீட்டுக்குள்ள விட்டுடாதீங்க. பிச்சைக்கார வேஷத்துல வந்த திருடனா கூட இவரு இருக்கலாம் இல்லையா? இங்க நமக்கு சாப்பிடவே சரியான சாப்பாடு இல்லையாமா. அவரை வேற வீட்டுக்கு போக சொல்லி சொல்லுங்க. அப்படி சொல்லாத ரங்கம்மா, பாவம் வயசானவர். மழையில் நனைஞ்சி உடம்பெல்லாம் நடுங்குது. பார்க்கவே கவலையா இருக்கு. பார்க்க உங்க அப்பா மாதிரி வேற இருக்காரு. வாங்க ஐயா, உள்ள வாங்க. எதுக்காக நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க இங்கேயே தங்கிட்டு போகலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆத்து தண்ணி பொங்குறத பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி என் உசுறு போயிடும்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலையா தங்க இடம் கொடுத்தீங்க. நாளைக்கு காலையில போயிடுவேன். தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உங்களுக்கு கொடுக்க சாப்பாடு எங்க வீட்ல இல்ல. அந்த மண்பானையில ஒரு கொஞ்சோண்டு தான் மீன் குழம்பு இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு மட்டும்தான் இருக்கு. அது எங்க 2 பேருக்கு. நீங்க எதுவும் ஆசையா வளர்த்துக்காதீங்க. ரங்கம்மா, என்ன இது? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? ஐயா, நீங்க அவ பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரவா? பசின்னு வந்துட்டா கடவுளும் பிச்சை தான்ப்பா எடுக்கணும் போல. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு குழம்போட மனம் வருது. அந்த குழம்புல நல்ல உப்பு, புளி, காரம் எல்லாமே போட்ட மாதிரி நல்ல வாசம் வருது. நீங்க தப்பா எடுத்துக்கலனா அந்த குழம்பு கூட ஒரு கைப்பிடி சாப்பாடு போட்டு கொடுத்தா நான் சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். என்ன இது? உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த குழம்புல நான் எல்லாம் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு மாய மந்திரம்லாம் தெரியுமா? மாய மந்திரம்லாம் இல்லைம்மா. 4 நாளா பசியோடு இருக்கிற எனக்கு யாரு என்ன குழம்பு வச்சாலும் அதோட மனம் நல்லாவே தெரியுமா? ஆமாப்பா, இன்னைக்கு நீ ஆத்துல வலைய வீசினப்போ எதுனா கிடைச்சிதா? அதாவது வித்தியாசமா வெள்ளி மாதிரி இருக்கிற மீன் எதுனா கிடைச்சிதாப்பா? ஆமா பெரியவரே, வெள்ளி மாதிரி ஜொலிக்கிற ஒரு மீன் தான் இன்னைக்கு என் வலையில கிடைச்சது. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதை கூடையில போட்டு மூடி வச்சிட்டனே, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதோட எனக்கு அந்த மீன் கிடைச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாருப்பா, அது சாதாரண மீன் கிடையாதுப்பா. கடல் கன்னிங்களோட கண்ணீரால உருவான மீன்பா அது. அந்த கடல் கன்னிங்களோட சோகத்தால அவங்க கண்ணீரால உருவான மீன்பா அது. அதை கொண்டு வந்து வச்சா நீ நல்லபடியா பணக்காரன் ஆயிடலான்னு நினைக்கிறியோ என்னமோ. ஆனா அதால தரித்திரம்தான் வந்து சேரும். அது வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாதுப்பா. என்னது தரித்திரமா? ஐயோ, எனக்கு அதை பார்த்த உடனேயே சந்தேகம் வந்துச்சு. அது பேய் மீனா இருக்கும்னு. அப்படின்னா அது எதுக்கு நாளைக்கு ஜமீன்தாருக்கு கொண்டு போய் விற்கணும்? பேசாம இப்பவே வெட்டி கழுவி குழம்பு வச்சுட்டா சரியா போயிடும்ல. சமைச்சா உன் வம்சமே அழிஞ்சிடும். அதை வெட்டுனா கை விழுந்துடும். அதை சாப்பிட்டவன் வயிறு அக்னி குண்டமா எரியும். அதை எங்கிருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே விடுறது தான் நல்லது. இல்லைனா ராத்திரியோட ராத்திரியா உங்க வீடே ஆத்து தண்ணியில அழிஞ்சிடும். நான் சொல்றத கேளுங்க. ஆனா ஐயா, இந்த இருட்டுல, இந்த இடி மின்னல் சத்தத்துல மறுபடியும் ஆத்துக்கு போகணும் அப்படிங்கிறது உசிர பணையம் வைக்கிற மாதிரி தானே. என் படகும் ஆத்துக்கிட்ட தான் இருக்கு. இப்ப அங்க போக எனக்கே பயமா இருக்கே. ஆனா நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சரிப்பா, என் வார்த்தைய நீ நம்பலனாலும் பரவாயில்லை. நீ பானையில செஞ்சிருக்கியே மீன் குழம்பு, அதை எனக்கு கொடு. பொடிச்சிட்டு வந்த அந்த மீனையும் கொடு. என்கிட்ட ஒரு பழைய பித்தளை காசு இருக்கு. அதை உனக்கு கொடுத்துட்டு நான் போறேன். நீ கொண்டு வந்த அந்த மீனை நானே பாதுகாப்பா ஆத்துல கொண்டு போய் விடுறேன். அப்பதான் உனக்கு பிரச்சனை வராம இருக்கும். ஓஹோ, எவ்வளவு புத்திசாலிங்க நீங்க. 1000 ரூபாய் வர அந்த மீனை வெறும் ஒரு பித்தளை காசுக்கு கொடுக்கவா? அந்த பித்தளை காசு எதுக்கு வேலைக்கு ஆகும்? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையும் ஏமாத்த பாக்குறீங்களா? வேணாயா, உங்க பித்தளை காசும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க. ரங்கம்மா, வாய மூடு. பெரியவர்கிட்ட இப்படியா பேசுறது? ஐயா, அவ சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த பானையில இருக்கிற பாதி குழம்ப நான் உங்களுக்கு தரேன். வயிறார சாப்பிடுங்க. என் சாப்பாட்டையும் நீங்களே சாப்பிடுங்க.
அந்த மீனை காலையில நானே கொண்டு போய் ஆத்துல விட்டுடுறேன். உங்ககிட்ட இருக்கிற காசு எனக்கு வேண்டாம். பசியோட வந்தவங்க கிட்ட பணம் வாங்குறது தப்பு. அப்ப அந்த பெரியவர் அவருடைய பையிலிருந்து ஒரு தங்க காசை வெளியில எடுத்தாரு. பித்தளை காசு வேலைக்கு ஆகாதா? அப்படின்னா இந்த தங்க காசை வச்சுக்கோ. இந்த காசை வச்சு உன்னுடைய எல்லா கடனையும் அடைக்கலாம். எனக்கு நீ கொண்டு வந்த மீனை மட்டும் கொடு. நான் பாட்டுக்குன்னு இங்கிருந்து கிளம்பி போறேன். என்னங்க, அங்க பாத்தீங்களா? அந்த பெரியவர்கிட்ட தங்க காசு இருக்கு. அத வித்தா நிறைய காசு கிடைக்குங்க. அத வாங்கிக்கோங்க. மீனை விக்க ஜமீன்தார் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. வேண்டாம் ரங்கம்மா. ஐயா, எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. கிழிஞ்சு போன துணியை போட்டிருக்கீங்க, சாப்பிடலன்னு சொன்னீங்க. ஆனா தங்க காசு ஒன்று வச்சிருக்கீங்க. இது என்ன திருடினதா? எதுவா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன். நான் சொன்னபடி சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்புங்க. அப்போ அந்த பெரியவர் இன்னும் சத்தமா சிரிச்சு ஒரு பெரிய வைரக்கல்ல வெளியில எடுத்தாரு. உண்மையிலேயே அந்த மீனை கொண்டு போய் ஆத்துல விடுவியாப்பா? உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு அதை விற்க மாட்டியா? இந்த வைரத்தை வச்சுக்கோ. இந்த வைரம் ஜமீன்தார்கிட்ட கூட இல்ல. இந்த வைரத்தை வித்தா இந்த ஊர்லயே நீ பெரிய ராஜாவா வாழ முடியும். இங்க பாருங்க ஐயா, என்கிட்ட எவ்வளோ கடன் இருந்தாலும் பரவாயில்ல. அதை நான் கஷ்டப்பட்டு உழைச்சி தீர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருந்தோம், நீங்க எதுக்கு பிச்சைக்காரன் வேஷத்துல இங்க வந்தீங்க? ஆனா அந்த கடல் கண்ணியோட சாபம் எனக்கு வேண்டாம். அதை வித்து பணமாக்க நான் கெட்டவன் இல்ல. நீங்க தங்கத்தை கொடுத்தாலும் வைரமே கொடுத்தாலும் என் மனசு மாறாது. முதல்ல நான் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நீங்க எப்பவும் இப்படிதானா? கஷ்டத்திலே வாழதான் உங்களுக்கு ஆசையா? அதான் அவரு தங்கம் வைரம்னு கொடுக்கறாரு. எது ஒண்ணுமே வாங்கிக்காம நியாயம் தர்மம் நேர்மைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தா உங்களை கட்டிக்கிட்டு வந்த பாவத்துக்கு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அத வாங்கிக்கோங்க. இந்த வறுமையில இனி என்னால வாழ முடியாது. நானும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ரங்கம்மா கோவமா சொன்னதை கேட்டு அந்த பெரியவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அவரு ரொம்பவும் சத்தமா சிரிச்சுக்கிட்டே, ரங்கம்மா, ஆசை இருக்கலாம். இன்னொருத்தவங்க உயிர் எடுக்கிற அளவுக்கு பேராசை இருக்கக்கூடாது. அந்த நாணயத்தோட ஒரு பக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுற, இன்னொரு பக்கத்துல இருக்கிற மரணம் உனக்கு தெரியல. ரங்கையா, உன்னுடைய நேர்மைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ திடீர்னு அந்த பெரியவருடைய உருவம் மறைஞ்சு போய் அந்த குடிசை முழுக்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்போ அந்த பெரியவர் உருவத்துல இருந்தவரு இப்ப கடவுளா கண்ணுக்கு தெரிஞ்சாரு. கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு கையில ஒரு வேலை பிடிச்சுக்கிட்டு அவரை பார்த்த உடனேயே அவங்க 2 பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க, பயந்து போனாங்க. சாமி, என்ன இது? நீங்க மனுஷன் இல்லையா? நீங்க கடவுளா? என்னால இதை நம்பவே முடியல. கவலைப்படாதப்பா, நான் இந்த ஆத்து தண்ணிய பாதுகாக்கிறவன். அந்த வெள்ளி மீன் என்னுடைய பொண்ணு. இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருந்தப்போ உன்னுடைய வலையில மாட்டிக்கிட்டா. நீ அந்த மீனை விற்க போறியா இல்ல சமைச்சு சாப்பிட போறியா? நீ நேர்மையானவன் தானான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க மாறு வேஷத்துல வந்தேன். ரங்கம்மா பயத்துல நடுங்கிக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, கடன் தொல்லை தாங்க முடியல. அதனால நீங்க யாருன்னு புரிஞ்சுக்காம உங்ககிட்டயே பேராசையில எல்லாத்தையும் அடையணும்னு நான் நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு எந்த சாபமும் கொடுத்துடாதீங்க. நான் தெரியாம பண்ண தப்பு இது. உன் மேல தவறில்ல ரங்கம்மா. மனுஷங்க குணம் இதுதான். கஷ்டம் வரும்போது நேர்மையை விட்டுடுவாங்க. ஆனா ரங்கையா, உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ உன்னுடைய நேர்மைய தவறவே இல்ல. உன் வீட்டுக்கு வந்த பெரியவருக்கு உன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சரியான கௌரவத்தை கொடுத்த. உன்கிட்ட தங்கம் வைரம்னு எதை காட்டினாலும் கொஞ்சம் கூட மனசு தளராம நேர்மையோட தான் இருந்த. உன்ன மாதிரி ஒருத்தரை இந்த பூமியில பாக்குறதே கடினம்தான். அப்போ அடுப்புல இருந்த அந்த மண்பானைய அவருடைய கையால தொட்டு, உன்னோட வீட்டில் இருக்கிற இந்த மண்பானை எண்ணெயிலிருந்து அச்சய பாத்திரமா மாறும். அச்சய பாத்திரம் அப்படின்னா அது என்ன பண்ணும் சாமி? இந்த பானையில எப்பவுமே உங்களுக்கு சாப்பாடும் குழம்பும் கிடைக்கும். நீங்க எப்ப இந்த பானையை திறந்தாலும் அதுக்குள்ள சுட சுட உணவு உங்களுக்காக தயாரா இருக்கும். நீங்க வயிறார சாப்பிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் பங்கு போட்டு கொடுங்க. நீங்க கொடுக்கறதால அதுல உணவு குறையாது, அதுக்கு பதிலா அதிகமாகும். ஆனா அந்த பானையை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டா அடுத்த நொடியே பானை உடைஞ்சு போய் உங்களுக்கு சாபம் வந்து சேரும்.
நன்றி சாமி. இந்த உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம். யாரும் இனிமே பசியோட இருக்காம பாத்துக்கிறோம் நாங்க. நீங்க சொன்னதை நாங்க என்னைக்கும் மீற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கடல் தேவன் அந்த வெள்ளி மீன் இருக்கிற கூடைய கையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. மழையும் நின்னு போயிடுச்சு. ரங்கையா ரங்கம்மா தம்பதிகள் அந்த அச்சை பாத்திரத்து மூலமா கிடைக்கிற சாப்பாட்டை அந்த ஊர்ல இருக்கிற ஏழைங்க வயசானவங்க எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பானையில வர சாப்பாடோட சுவை ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு ரங்கம்மா ரங்கையாவை பாராட்டிட்டு போனாங்க. யார் ஒருத்தங்க சுயநலம், பொறாம, பேராசை எதுவுமே இல்லாம நேர்மையான வழியில நடக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த கடவுளை தரையிறங்கி வருவாரு.